சின்ன மருமகள் அடுத்துட்டு நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம தமிழ் செல்வி எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேது தான் ஜெயிச்சாரு அப்படின்னு வந்து எலெக்ஷனில் அறிவிச்சிடறாங்க. இதுக்கடையில் வந்துட்டு நம்ம சேது வந்து சவால் விடுறாரு. அதாவது நம்ம தமிழ் செல்வி கிட்ட வந்து ரொம்பவே வந்து கேள்வி பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. பார்த்தியா, நான் தான் ஜெயிச்சேன், கடைசியில் நான் தான் சொன்னல, நான் தான் செய்ப்பேன், நீ வந்து என்னை எதிர்த்து நிற்காதுன்னு சொன்னதுக்கு நீ திமுறா பேசுனடி அப்படின்னு வந்து நம்ம தமிழை பார்த்து கேட்க, தமிழ் உடனே அதுக்கும் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற, இவ்வளோ அவமானப்பட்டு நீ சிரிக்கிற பற்றியா, இவ்வளோ தோற்று போயும் அப்படின்னு வந்து சேது சொல்ல, நம்மளோட தமிழ் செல்வி என்ன நான் பெரிய தோத்துட்டேன், இப்போ உங்களில் நீங்கனாலும் வந்துட்டு அதாவது ராஜாங்கத்தோட பையன் நான், உங்கள் அப்பாவோட செல்வாக்கை வச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, உன்னை வந்து ஒரு 5000 வாக்குலனாலும் நான் உன்னை வித்தியாசமாக நான் ஜெயிச்சு காட்டுவேன் அதிகத்தில் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க. வெறும் 400 ஓட்டில் தான் நீ ஜெயிச்சிருக்கீங்க. நான் யாரோட ரெக்கமெண்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்துட்டு என் அப்பாவோ என் குடும்பம் யாருமே எங்கள் வீட்டில் வந்துட்டு அரசியல் செல்வாக்கில் இல்லை. ஆனால் வந்து நான் வந்து தனி ஆளாக நின்று